மேஷம். மே மாத பலன்கள். மே மாதத்தில் மேச ராசி எப்படி இருக்கும்? ராசியாதிபதி கிரகம் செவ்வாய் 12ஆம் பாவத்தில் சனியுடன் இருக்கிறது. ராசியில் உச்ச சூரியன் 2ஆம் பாவத்தில் சுக்கிரன். 2ஆம் பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன் 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு பணம் வரும், பேர் புகழ் வரும், நல்ல திறமையாக பேசுவாங்க. லக்னத்தில் சூரியன் இருக்கும் பொழுது கோபம் வரும், ஆனாலும் ஆட்சி இருக்கும். அதாவது நம்ம ஏதாவது சொன்னாலும் அர்த்தம் கேட்பாங்க, ஆமாம் சுவாமி. ஆனால் 12ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி என்று இருக்கும் பொழுது தான் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் போதெல்லாம் உஷாராக இருக்கணும். காலில் நோய் வர்றது, வயதானவருக்கு எல்லாமே கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வர்றது, ஃபினான்ஷியல் டைட் இருக்கும். ஏனென்றால் குருவும் 3ஆம் பாவத்தில் இருக்குது. உங்கள் மகள் யாராவது நல்லா ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசு இருந்தாங்கன்னா அவங்க வெளியே போகிறதோ, வெளிநாட்டுக்கு போகிறதோ, வெளியே படிக்கிறது போகிறதோ, அல்லது திருமணமாகி குடும்பத்தில் இருந்தால் சிறிய விவாதங்கள் எல்லாம் ஏற்படும். நீங்கள் அரசியலில் இருந்தால் அரசியலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏனென்றால் 12ஆம் பாவத்தில் சனி சேரும் பொழுது செவ்வாய்க்குடன் கொஞ்சம் ஆரோக்கியமும் கடும். நம்ம பேசுகிறது அடுத்தவனுக்கு புரியாது, வீண் விவாதங்கள் இருக்கும். பேர் புகழில் பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்து பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். வேலைக்கு போகும் ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம். கோபம் செய்யாமல் நமக்கு கொடுத்த வேலையை சரியாக முடிக்க வேண்டும். அப்பொழுது நம்ம அந்த இடத்தில் ஸ்திரமாக இருக்கலாம். அல்லது குரு கெட்டு போயிருக்குப்பா, இந்த இடத்துலேருந்து மாற்றி வெளியே போகலாம் என்றெல்லாம் நினைப்பீர்கள். விவசாயிகளுக்கு சுமாரான காலம், படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நல்ல காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் நல்லாவே இருக்கும், பேர் புகழ் எல்லாமே இருக்கும். ஆனால் வியாபாரத்தில் வெளியிலேருந்து வர பொருள் எல்லாமே மாட்டிக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, அப்பொழுது உங்கள் வேலையில் சிறிய தடங்கள் இருக்கும். சரியான டைமுக்கு போக முடியாது, ஏதாவது பொருள் காணாமல் போகும், ட்ராவலில் பிரச்சனை இருக்கும், மன கஷ்டம் இருக்கும். வயதான அப்பா அம்மா எல்லோருக்கும் இந்த காலத்தில் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்கள். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பசுவுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது தினமும் கொடுக்கலாம். வேலைக்கிழமை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்து கீழே விளக்கு ஏற்றிட்டு வரணும். ஆஞ்சநேயர் பூஜை செய்து கொண்டு வந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். ரிஷப ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி கிரகம் ராசியில் இருப்பதால் பேர் புகழ், பணம், வசதி, மன நிம்மதி இருக்கும். 11ஆவது பாவத்தில் செவ்வாய் சனியின் சேர்க்கை நல்ல லாபத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், மன கஷ்டங்கள் குறையும் என்று சொல்லலாம். 12ஆம் பாவத்தில் உச்ச சூரியன் 12ஆம் பாவத்தில் இருந்தால் செலவுகள் அதிகமாக இருக்கும். சில நேரம் தூக்கம் குறையும். யாத்திரைக்கு அதிகமாக செல்ல வேண்டிய காலம் இருக்கும். வீட்டில் ஏதாவது சுப காரியத்தில் விரயம் ஆகும் என்று சொல்லலாம். சுபகாரியத்துக்கு விரயம். 11ஆவது பாவத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை சில பேர் சொத்தை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். சில பேருக்கு பெரிய பதவி அல்லது வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு பிரமாதமான காலம் என்று சொல்லுவேன். ஏனென்றால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் பாவத்தில் செவ்வாய் இன்னும் நல்லாவே இருக்கும். அதில் சில தோஷங்கள் எல்லாம் குறையும். உங்கள் ராசிக்கு புதன் சூரியன் வருகிறார், அதுவும் பிரமாதமாக இருக்கும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு பேர் புகழ் கண்டிப்பாக கொடுக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருந்தாலும் லாபத்தை பார்ப்பீங்க. அரசியலில் இருந்தால் பேரும் புகழும் இருக்கும், பதவியும் இருக்கும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புனால் நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக பண்ணுவீர்கள், செலவு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு லீவு காலமாக இருக்குது இல்லையா, இந்த லீவு காலத்தை என்ஜாய் பண்ணுவீங்க.
யாத்திரையெல்லாம் செய்வீங்க. வயதான அப்பா அம்மாவுக்கு இந்த காலம் நல்ல காலம், நோய் நொடிகள் குறையிற காலம் என்று சொல்கிறேன். வீட்டில் இருக்கின்ற எல்லா அம்மா பாட்டி மருமகள் எல்லோருக்கும் சொல்கிறோமா, இந்த காலம் நல்லா இருக்குது. ஆனால் ராகு கேத்துவுடைய நிலைமை 4-10 இருக்குது. குடும்பத்தில் விவாதம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? பரிகாரம் பாருங்க, விநாயகரை கும்பிடுங்க. ஓம் கங்கணபதியை நமக கும்பிடுங்க. தினமும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பூப்பழம் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அங்கே ஒரு தீபமோ ஒரு கற்பூரமோ ஏற்றி கொண்டு வந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மிதுனம் மிதுன ராசி நேயர்களுக்கு மே 2026 எப்படி இருக்கும்? ராசியில் குரு 11ஆம் பாவத்தில் உச்ச சூரியன் புதன் உட இருக்கிறார். 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறார். பேர் புகழ் பண வசதி எல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன்கள் குறையும் என்று சொல்லுது. கொஞ்சம் கொஞ்சமாக கடன்கள் குறையும். நீங்கள் பழசாக வாங்கி வச்ச பிரச்சனைகள், அதை கடனாக சொல்லலாம். பிரச்சனைகள் நாளாக குறையும். வீட்டில் சுமாரான சந்தோஷம் ஏற்படுற காலம் என்று சொல்வேன். ஆனால் சுப செலவுகள் ஏற்படும். ஏதாவது வீட்டுக்கு தேவையான லக்ஸூரியஸ் ஐட்டத்தை வாங்குவீங்க. புது ஆடை வாங்கிறது, புது டிவி வாங்கிறது, கம்ப்யூட்டர் வாங்கிறது, அந்த மாதிரி சுப செலவுகள் எல்லாம் ஏற்படும். ஆனால் 11ஆம் பாவத்தில் உச்ச சூரியன் இருக்கும் பொழுது தைரியம் நல்லா இருக்கும். 3ஆம் பாவத்துக்கு அதிபதி உச்சம் பெறும் பொழுது லாபத்தையும் பார்ப்பீங்க. யாத்திரையில் சந்தோஷம் இருக்கும். தெய்வ தரிசன யாத்திரைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்க. பெண் தொடர்புனால் பிரச்சனை உருவாகிறது காலம். அதாவது பெண்கள்லேருந்து கொஞ்சம் தொலுவாகவே இருங்க. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, புது வேலை இருக்கும், கடுமையாக ஒழிக்க வேண்டியது இருக்கும். 10ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் உடைய சேர்க்கை கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம். வியாபாரிகளுக்கும் இந்த காலத்தில் கடுமையாக வேலை செய்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். கடுமையாக வேலை செய்ய வேண்டும். நல்ல லாபத்தை, கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். அதனால் உங்கள் கடன்கள் எல்லாமே தீரும். வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம். வேலை அதிகமாக இருக்கும். ப்ரமோஷன் தசமயம் இல்லை. ஆனால் ஏதாவது சிறிய இன்க்ரிமெண்ட் நடக்கிற சுக்கிரனால் சூரியனால் இன்க்ரிமெண்ட் நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சம்பளம் உயர்வு வரும். இன்க்ரிமெண்ட்னால் சம்பளம் உயர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா காலேஜ் பசங்களுக்கு மேலே எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்க உஷாராக இருக்கணும். எழுதி முடித்தவங்களுக்கு ரிசல்ட் வர காலமாக இருந்தால் நல்ல ரிசல்ட் வரும் என்று சொல்லுவேன். வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் அப்பா எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த காலம் ரொம்ப நல்ல காலம். இப்பொழுது உங்களுக்கு ரிலீஃப், அதாவது உங்கள் நோயிலேருந்து விடுதலை வர்ற காலம் என்று சொல்வேன். பல பேருக்கு நோய் இருக்குது. அந்த நோயிலேருந்து உங்களுக்கு சிறிய சிறிய ரிலீஃப் வர்றதுக்கு காலம் வந்து விட்டது. ஸ்பெஷலி பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஜாதகம் அமைப்பு, திருமண வாய்ப்புகள் உருவாகும். இந்த ஜாதகம் அமைச்ச உடனே திருமணம் ஆகாது. ஆனால் டிசம்பர் வரைக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. யாராவது புது வீடு கட்டலாம் என்று பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 டேஸ்க்கு அப்புறம் சொத்தை வாங்குறதோ ரிஜிஸ்டர் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், ராகு கேத்து 3-9 இருக்காங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க. பேசும் பொழுது அப்பா கிட்ட விவாதம் செய்ய வேண்டாம். தந்தையின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்யணும்? பரிகாரம் பகவான் சூரியனை தினமும் கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் 10ஆம் பாவத்தில் சனி, விநாயகரை கும்பிடலாம், ஆஞ்சநேயரை கும்பிடலாம். இதை கும்பிட்டு கொண்டே வந்து சனிக்கிழமை அரச மரத்து கீழே தீபம் ஏற்றுறது, நவகிரக கோயில் போகிறது, அங்கே தீபம் ஏற்றுறது, சனி பகவானை சுற்றிட்டு வர்றது, இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். கடகம்
கடக ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்கும்? 9வது பாவத்தில் செவ்வாய் சனி, 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன், 11வது பாவத்தில் சுக்கிரன், 12ஆம் பாவத்தில் குரு. இந்த மாதம் கடகராசிக்கு விசேஷமாக நாளாவ நன்மையே செய்யும். பழைய பிரச்சனைகள் குறையும், பேர் புகழ் இருக்கும். வேலையில் ரொம்ப கடுமையாக ஒழிப்பீர்கள், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். யாத்திரையை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். அந்த யாத்திரையினால் பணம் சம்பாதிப்பீர்கள். வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் கணவன் மணிக்குள்ளே இருந்த விவாதங்கள் நாளாக குறைஞ்சிக்கினே இருக்குது, இன்னும் குறையும். ஆனால் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது வேலைகள் அதிகம், டைம் இல்லை, சரியாத நேரத்தில் சாப்பிடலைன்னா வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம், ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்வேன். போன மாதத்துலேருந்து இந்த மாதம் நல்லாவே இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப கடுமையாக ஒழிக்க வேண்டியது இருக்கும். லாபம் வரும். இப்போது கொஞ்சம் மனசில் சந்தோஷம் இருக்கும். வேலை வருது, புதுசாக எனக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். விவசாயிகளுக்கு சுமாரான நல்ல லாபம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக ப்ரமோஷன் வர்றதுக்கு, பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள், இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகள் சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள். ஸ்டூடெண்ட் இந்த மாதம் உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு ரொம்ப பயப்படாதீங்க. எக்ஸாம் எழுதிட்டீங்க இல்லையா, நல்லாவே இருக்கும் ரிசல்ட்டு. 12 குரு இருந்தாலும் உங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஏனென்றால் அரசியல்வாதிகளுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் அன்எக்ஸ்பெக்டட் குட் ரிசல்ட் சேரும். அன்எக்ஸ்பெக்டட், அவங்க நினைக்காத அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் சேரும் என்று சொல்லலாம். வீட்டில் இருக்கிற வயதான அம்மா அப்பா மருமகள், வீட்டில் வேலை பண்ணுறவங்க எல்லோருக்கும் ஆரோக்கிய தடை இருந்து கொண்டே இருக்கு இல்லையா, அது நாளாக குறையும். இப்போது சுறுசுறுப்பாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, தெளிவாக இருக்கீங்க. யார் பார்த்தா உங்களை அப்படி சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு தெளிவாக இருப்பீங்க. தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ண வேண்டும்? பரிகாரம்: தினமும் பசு சேவை செய்ய வேண்டும். பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது உங்களுடைய புகழை கூடி வைக்கும். அதாவது நாளாக புகழ் கூடும், பேர் கூடும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும். வியாழக்கிழமை தன்வந்திரி கோயிலுக்கு போகிறது, தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றது, அல்லது அரச மரத்து கீழே விளக்கு ஏற்றுறது. இதை பண்ணால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் கேது, 7ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் செவ்வாய் சனியுடன் இருக்கிறார். 9வது பாவத்தில் ராசியாதிபதி உச்சமாக இருக்கிறார். 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், 11வது பாவத்தில் குரு. பாருங்க, ராசியாதிபதி உச்சம் பெறும் பொழுது சிம்ம ராசிக்கு பேர் புகழ் வசதி எல்லாமே இருக்கும். ஆனால் 8ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி, எல்லோரும் ஏதாவது சொல்லுவாங்க, ஆரோக்கியத்தை கெடுக்கும். மன நிம்மதியை கேத்து மன நிம்மதி கெடுக்கும். தூக்கம் சரியாக வராது, மனதில் பயம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் ரொம்ப அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தால் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும், அல்லது அதில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் அரசியலில் இருந்தால் அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு கொஞ்சம் கம்மியாக ரிசல்ட் வரும் என்று சொல்லுவேன். ஆனாலும் சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது சுயஜாதத்தில் இருக்கின்ற தசையை பொறுத்து ரிசல்ட்கள் வரும்.
சூரியன் உச்சமாக இருக்குது, 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்தில் வந்துவிடும். அது நல்லாவே செய்யும் தவிர கெடுக்காது. ஆனால் குரு மாறின பிற்பாடு அது இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். தசமயம் யூ ஹாவ் குட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கலைஞராக இருந்தால் இந்த மாதத்தில் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். இங்கேருந்து அங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த வேலையை முடிக்கணும், காசு சரியாக வரலை, இந்த அலைச்சல்கள் இருக்கும். வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குருவின் அருள் இருக்குது, சூரியனின் அருள் இருக்குது. அதனால் ப்ரமோஷனும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பண வசதி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஹெல்த்தை மாத்திரம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அது ஆண் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ஏன்னா வெயிலில் போய் தண்ணி குடிச்சிங்கன்னா சீதளெல்லாம் பிடிச்சிக்கும். அது மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல ரிசல்ட் வரும், தைரியமாக இருக்கலாம். விவசாயிகளுக்கு சுமாரான காலம், கடுமையான காலம் என்று கடுமையான காலம் என்று சொல்வேன். ஏன்னா சூரியனுடைய தாக்கம் நல்லா இருக்குது. ஆனால் சனி தாக்கத்தினால் விவசாயத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வீட்டில் இருக்கிற எல்லோரும் வயதானவர்களுக்கு சொல்கிறேன், டாய்லெட் பாத்ரூம் போகிறதோ வெயிலில் அதிகமாக சுற்றுறதோ உங்களுக்கு சரி கிடையாது. ஏனென்றால் அங்கேயும் விபத்து, இங்கேயும் விபத்து. வெயிலில் ரொம்ப அதிகமாக சுற்றினீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். ரொம்ப வெயிலில் சுற்றக்கூடாது. இந்த நேரத்தில் அஷ்டம சனி இருக்கும் பொழுது வெயிலில் சுற்றக்கூடாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும். ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போய் அங்கே விளக்கேற்றி பிரசாதம் வைத்து ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றிட்டு வரலாம், 9 தடவை சுற்றிட்டு வரலாம். கன்னி ராசிக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்கும்? 7ஆம் பாவத்தில் செவ்வாய் சனியுடன் இருக்கிறார். 8ஆம் பாவத்தில் உச்ச சூரியன், 9வது பாவத்தில் சுக்கிர பகவான், 10ஆம் பாவத்தில் குரு. வேலைகள் அதிகமாக இருக்கும், அதிகமாக வேலை செய்ய வேண்டியது, டைம் கம்மியாக கிடைக்கும். தனக்காக நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் வேலை அதிகம், டைம் அதிகம், அலைச்சல்கள் அதிகம். கணவன் மனைக்குள்ள சிறிய விவாதங்கள் இருக்கும். ஆனால் இதில் நல்லது என்னென்னா, 9வது பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன் 9வது பாக்கியத்தில் இருக்கும் பொழுது பாக்கியம் பிரமாதமாக இருக்குது. பாக்கியம் பிரமாதமாக இருக்குன்னா, கிரிக்கெட் விளையாடும்போது லாஸ்ட் பாலில் 6 அடித்து ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு புது வாய்ப்புகள் உருவாகும். அதில் பணம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு லாபம் வரும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பண வருமானம் வந்துடும். அதனால் மன சந்தோஷமாக இருக்கும். அது நேஷ்னல் வியாபாரியாக இன்டர்நேஷ்னல் வியாபாரமாக இருந்தாலும் அதில் சம்பாதிச்சு விடுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கும் அதே மாதிரி தான். திடீர்னு சீட்டு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசி நேரத்தில் ஜெயிச்சு விடுவீர்கள். நீங்கள் கலைஞராக இருந்தாலும் நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் இந்த வேலை நமக்கு கிடைக்காது என்று நினைக்கும் பொழுது அவங்களே கால் பண்ணி, இது வாப்பா, நீ இது என்னப்பா வர மாட்டேன்ற அந்த மாதிரி கூப்பிட்டு உங்களுக்கு வேலையே கொடுப்பார்கள். வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு கடுமையான காலம், ரொம்ப அதிகமாக வேலை இருக்கும், அலைச்சல்கள் ஓவராக இருக்கும், வயிற்றில் சூடு கிளம்புறதுக்கு டைம் இது. அதனால் வயிற்றில் லைட் ஃபுட், மத்தியானம் லைட் ஃபுட் சாப்பிடணும். ரொம்ப ஹாட்டான ஸ்பைசியான சாப்பாடு இந்த மாதம் வேலைக்கு போகிற கன்னி ராசிக்காரர்கள் யாரும் சாப்பிடவே கூடாது என்று சொல்வேன். விவசாயிகளுக்கு ரொம்ப சுமாரான காலம். ஸ்டூடெண்ட் யூ வில் கெட் குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இந்த அரசியலில் இருக்கிறவங்க மாத்திரம் ரொம்ப உஷாராக இருக்கணும் என்று சொல்லுவேன். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற வயதான எல்லா அப்பா அம்மாவுக்கு சொல்கிறேன், நல்ல காலம், பயமே படாதீர்கள். ஆனால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீணாக பேசி சண்டையை வளர்த்தி விடாதீர்கள். என பரிகாரம் பண்ணலாம். பரிகாரம் பாருங்க, இந்த சனி பகவான் செவ்வாய் சேரனால ஆஞ்சநேயருக்கு ஸ்வீட் பூந்தி லட்டு பிரசாதம் வைத்து
ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது முடியலப்பா, வெல்லம் வைங்க. வெல்லம் எல்லார் வீட்டில் இருக்குது. ஜாகரி குடு கொஞ்சம் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. ஹனுமான் சாலிசா படிங்க. இதை அந்த ஹனுமான் சாலிசா படிக்க உங்களுடைய சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். அதில் அரசியல்வாதி, வேலைக்கு போகிற பெண்கள், வேலைக்கு போகிறவங்க, இவங்க என்ன செய்யணும்? வியாழக்கிழமை பசுவுக்கு அகத்திக்கீரையும் மஞ்சள் வாழைப்பழம் கொடுத்து கொண்டு வந்தால் கன்னிராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்கும்? 6ஆம் பாவத்தில் செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் சூரியன், 8ஆம் பாவத்தில் சுக்கிரன், 9வது பாவத்தில் குரு. குரு பகவானின் அருள்னால் உங்களுக்கு சகல வேலைகள் முடிஞ்சுவிடும். பணம், பேர், புகழ், வசதி எல்லாம் இருக்கும். 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி சேரும் பொழுது முது தண்டில் வியாதி வருது, கோபம் வருது, விரோதிகளை அடைச்சி விடலாமா அப்படின்னு நினைக்கிறது, ரத்தம் கொதிக்கும். ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கணும், ரத்தம் கொதிக்கும் அப்படின்வேன். 7ஆம் பாவத்தில் சூரியனும் கோபத்தை கொடுக்கும். உச்ச சூரியன் 7ஆம் பாவத்தில் பண வசதி கொடுக்கும், புகழ் கொடுக்கும், ஆனால் கோபம் அதிகமாகும். இவன் எப்படி என்ன சொல்லிட்டான், இவனை நான் பார்த்துடுவேன், இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் அரசியலில் இருந்தால் கொஞ்சம் சாந்தமாக இருக்க வேண்டும். வீணாக பேசாதீர்கள். கண்டிப்பாக பதவி உயர்வு இருக்குது. இப்பொழுது ஏதாவது தப்பு பேசிட்டோன்னா 2 மாதம் பிற்பாடு குரு மாறும் பொழுது நம்முடைய பேர் கெட்டுப்படும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, புது நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதனால் நமக்கு நல்ல பேர், புகழ், பண வசதி எல்லாம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ரொம்ப பிரமாதமான காலம், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். சுய ஜாதகத்தில் தசைகள் நல்லா இருந்தால் இந்த காலம் ஸ்வர்ண காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரமோஷனும் இருக்குது. நல்ல டைம், உங்களை பாராட்டுவாங்க, சகலதும் நல்லதே நடக்கும். ஸ்டூடெண்ட் யூ வில் கெட் குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவேன். வீட்டில் இருக்கிற ஆண், பெண், தாத்தா, அப்பா, அம்மா, பாட்டி எல்லோருக்கும் சொல்கிறோமா நல்ல காலம்தான். ஆனால் இந்த 6ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார். ரொம்ப கேஸான பொருள் சாப்பிட்டிங்கன்னா முது பிடிச்சிக்கும். செவ்வாவோட இருக்க முது பிடிச்சிக்கும். அது அப்புறம் அப்படியே அழுவீங்க, ஐயோ முது பிடிச்சிடுச்சே அப்படின்னு பெல்ட்டு போட்டு வேண்டிய நிலமெல்லாம் உருவாகும். ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுது. நீங்கள் பயப்படக்கூடாது. அது நம்முடைய சாப்பாடில் கண்ட்ரோல் இருக்கணும். நல்லா தூங்குங்க, நல்லா இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க, சிவநாமம் ஜபம் செய்யுங்க. அப்பொழுது நோய் நொடி இல்லாமல் நம்ம சம்பாரித்த பணத்தை காப்பாற்றலாம், செலவு இல்லாமல் இருக்கும். சிவன் பூஜை செய்யும் பொழுது பணம் மீறும். பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்து நமசிவாய 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 மந்திரத்தை ஜபிச்சு கொண்டு வர வேண்டும். விருச்சிக ராசிக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி செவ்வாய் சனியுடன் 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். 6ஆம் பாவத்தில் சூரியன், உச்ச சூரியன் புதன் உடன் 7ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான். தைரியம் வந்து விட்டது. இப்பொழுது தைரியமாக வேலையை செய்வீர்கள். உங்கள் வாரிசு பிரச்சனை நாளாக குறையும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். ஆனால் குரு சரியில்லை, என்ன செய்கிறது அப்படின்னு நினைப்பீங்க. பணம் நம்ம நினைச்ச அளவுக்கு வரலையே. 7ஆம் பாவத்தில் சுக்கிரன், 7ஆம் பாவத்துக்கு அதிபதி. புது தொழிலில் லாபம் ஏற்படும். அதனால் மன சந்தோஷம், எப்படியோ நம்ம சம்பாதிச்சு கடனை ஒழிக்கலாம் அப்படின்னு மனம் வந்து சேரும். தைரியமாக இருப்பீர்கள். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பேர், புகழ், பணம், வசதி, பதவி உயர்வு இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். 5ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி சேர்க்கையினால் உள் பார்ட்டியில் கொஞ்சம் கோளாறுகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப பேசிட்டிங்கன்னா அதெல்லாமே உங்களால் வந்தது தான் என்று சொல்லிவிடுவார்கள். அதனால் பேசும்பொழுது கொஞ்சம் உஷாராக
இருக்க வேண்டும், கம்மியாக பேச வேண்டும் என்று சொல்கிறேன். அரசியல்வாதிகள், வியாபாரிகளுக்கு சுமாராக நல்ல காலம், நல்லா சம்பாதிப்பீங்க, தைரியமாக இருங்க. இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் வியாபாரம் பண்ணுறோம், கொடுக்கல் வாங்கல் முன்னே எழுதிங்க. 8ல் குருக்கு கொஞ்சம் பணம் டிலேயாக தான் வரும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம், நல்ல காலம் என்று, சுமாரான நல்ல காலம் என்று சொல்லுவேன். ப்ரமோஷன் கிடையாது, ஆனால் பதவி உயர்வு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கலைஞராக இருந்தால் கண்டிப்பாக சுமாரான வேலைகள் இருந்து கொண்டிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் மீடியம், நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மீடியமான காலம்தான். விவசாயிகளுக்கு இந்த காலத்தில் லாபம் வர்ற காலம் வந்துவிட்டது. அந்த விவசாயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் இருக்குது, அலைச்சல் குறையும் என்று சொல்லுவேன். ஸ்டூடெண்ட் இந்த மாதம் கடுமையாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். ஏன்னா சில பேருக்கு இந்த 8ஆம் பாவத்தில் குரு இருக்கும்போது வெளியே போய் ஏதாவது காலேஜ் மாற்றுறதோ, ஸ்கூல் மாற்றுறதோ, வெளியே ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதோ, சிட்டிக்கு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற அம்மா, வயதானவர்கள் எல்லோருக்கும் சொல்கிறோமா, 8ல் குரு, மிதுனத்தில் குரு. இந்த 8ல் குரு, மிதுனத்தில் குரு என்ன சொல்லுதுன்னா, பணத்தை வீணாக செலவு பண்ணாதீங்க, உஷாராக காப்பாற்றி வைங்க, கோபம் செய்யாதீங்க. 5ஆம் பாவத்தில் சனி, வயிற்று சம்பந்தமான லேடிஸ்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரத்த சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தன்னுடைய வாரிசுக்காக ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்வீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம், சிவன், பகவான் சிவன் சிவலிங்கம் இருக்கு இல்லையா, சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. பண்ணும் பொழுது கரும்பு சாரால் பண்ணுங்க அல்லது தேனால் பண்ணுங்க. ஐயோ இவ்வளோ 2 சொட்டு விடுங்க, போகிறோம். தண்ணியில் போட்டு 2 சொட்டு, உங்கள் கையில் என்ன வசதியோ அதனால் அந்த வசதியில் நீங்கள் பூஜையை பண்ணுங்கள். இவ்வளோ பண்ண வேண்டியதில்லை. 1 டீஸ்பூன் பண்ணுங்கள், 2 சொட்டு பண்ணுங்கள். கரும்புசாரால் அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த கரும்புசார் 1 டீஸ்பூன் கரும்புசார் இருந்தாலும் போகிறோம், அதில் பண்ணுங்கள். இதை பண்ண 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 பிரச்சனைகள் குறையும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு மே 2026 எப்படி இருக்கும்? 4ஆம் பாவத்தில் செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சனி, 5ஆம் பாவத்தில் உச்ச சூரியன், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் குரு. 4ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது தொழில் மாற்றுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த தொழிலில் ஏதாவது பெரிய சேஞ்சஸ் ஏற்படுறது வாய்ப்புகள் உள்ளன. குடும்பத்தில் கோபத்தினால் விவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் கம்மி வயதான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனக்கோளாறுகள் ஏற்படுத்தும். 7ஆம் பாவத்தில் குரு இருப்பொழுது பண வசதி, உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வந்து சேரும். செவ்வாய் சனி மீண்டும் 4ஆம் பாவத்தில் வியாபாரிகளுக்கு வியாபார லாபம் கொடுக்கும், ஆனால் விவாதத்தை கொடுக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு லேபர் ப்ராப்ளம் வர்றது. இன்னொன்று, விவசாயிகளுக்கு கிணறு காய்கிறது, இன்னொரு கிணறோ போரிங் போடுறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கும். ஆமாம், போட்டு தீரணும், அந்த மாதிரி இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன, டியூட்டி மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன, அல்லது பதவி மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப நல்ல காலம் என்று சொல்வேன். ஏனென்றால் இந்த சனியும் செவ்வாயும் 10ஆம் பாவத்தில் பார்த்தா பதவி உயர்வு வரும், பாராட்டுகள் வரும் என்று சொல்வேன். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் திடீர்னு ஏதாவது லாபத்தை கொடுப்பார் என்று சொல்லலாம். கலைஞர்களுக்கெல்லாம் சுமாரான கடுமையான உழைப்பால் நல்ல லாபம் என்று சொல்லுவேன். சுமாரான சின்னதாக வேலை செய்வீங்க, அதில் நல்லா சம்பாதிச்சிடுவீங்க, புகழ் வந்து சேர்ந்துடும். ஆனால் ரொம்ப உஷாராக கடுமையாக வேலையை செய்தால் நல்ல பாராட்டுகள் எல்லாமே வந்து சேரும். விவசாயிகளுக்கு சுமாரான காலம்.
நீங்கள் வீட்டில் இருக்கிற வயதான ஆண் பெண் அம்மா எல்லோரும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ரொம்ப வெயிட்டை தூக்கக்கூடாது, தன்னுடைய முதுகும் காலும் கவனிக்கணும், பாத்ரூம் டாய்லெட் போகிறனால படிக்கட்டிலேருந்து இறங்கும் பொழுதெல்லாம் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது யாத்திரை போனால் ஒரு லாக்கு கீ செயின் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டும். வீட்டுடையும் உங்கள் பேக்குடையதும் பார்த்துக்கணும், இல்லைன்னா ஏதாவது எழுந்துடுவீர்கள், மறந்து விடுவீர்கள் என்ற வாய்ப்பு. ஏனென்றால் 4ஆம் பாவத்தில் சனி வரும் பொழுது நாம் பல பொருள்களை மறந்துடுறோம். ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் மறந்துடுவோம். அந்த மறப்புக்காக கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும், தினமும் படிக்கணும். சனிக்கிழமை அரச மரத்து கீழே தீபம் ஏற்றணும், நவகிரக கோயில் போயிட்டு வரணும், அல்லது சனி பகவான் கோயில் போயிட்டு வரணும். ஆனால் ஹனுமான் சாலிசா டெய்லி படிக்கணும். மகரம்: மகர ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்க. 2ஆம் பாவத்தில் ராகு, 3ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி, 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன், 6ஆம் பாவத்தில் குரு. ராசியார்கள் சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள். ஆனால் ராகுனால் குடும்பத்தில் சிறிய சிறிய விவாதங்கள் இருக்கும். குடும்பத்தில் சிறிய சிறிய விவாதங்கள் இருக்கும். 4ஆம் பாவத்தில் உச்ச சூரியன் வரும் பொழுது பண வசதி, சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இப்போ தீர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. 5ஆம் பாவத்தில் சுக்கிரன், 5ஆம் பாவத்துக்கு அதிபதி உங்களுக்கு புகழ் கொடுக்கும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதாவது வேலை வரல இல்லையா, இப்போ உங்களுக்கு வேலை வந்து சேரும். அதுலேயும் விசேஷமாக கலைஞர்களுக்கு சொல்கிறேன், கலைஞர் இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க யாருக்காவது வேலை இல்லைன்னு இவ்வளோ நாளாக இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்லுவேன். அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு வர்றதுக்கு காலம் என்றால் 3ஆம் பாவத்தில் சனி பகவான் பதவி உயரை கொடுப்பார். அதில் வேற செவ்வாய் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். விவசாயம் பண்ணுறவனுக்கு இந்த காலத்தில் நல்ல லாபம் என்று சொல்லுவேன். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம், பதவி உயர்வுலாம் இருக்குது. ஆனால் 6ஆம் பாவத்தில் இருக்கிற குரு என்ன சொல்லுதுன்னா, நான் வேலையை பார்த்துட்டு சும்மா வந்துடணும், அங்கே போய் எந்த வீண் விவாதமோ எந்த பிரச்சனையும் வைக்கக்கூடாது, அல்லது யாராவது செஞ்ச வேலைக்கூடிய பழி உங்கள் மேலே வந்து விழும் என்று சொல்லுகிறது. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். ஆனால் ரிசல்ட் ஆவரேஜ் குட் தான் வரும். நீங்கள் 100 எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அது 92, 90 அந்த மாதிரி வரும். 90 எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு 80, 81, 82 தான் வரும். இந்த வாட்டி கொஞ்சம் அலைச்சல் அது இருக்குது. அந்த இடத்துல தான் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. அது கொஞ்சம் சுமாராகவே இருக்கும். நீங்கள் வயதான அப்பா அம்மாவுக்குலாம் சொல்கிறேன், வீட்டில் விவாதம் செய்யாதீர்கள், நல்ல தைரியமாக இருங்கள், யாத்திரைக்கு செல்லுங்கள், தெய்வ தரிசனத்துக்கு போங்க, உங்கள் ஏரியாலேயே போங்க. ரொம்ப தொழுவாக அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சுத்தாதீங்க. 6ல் குரு இருக்கும்போது நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதோ அல்லது காலில் நரம்பு இழுக்கிறதோ இந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே உருவாகும். அதனால் தன்னுடைய ஆரோக்கியத்தை எல்லோரும் கவனிக்க வேண்டும். அரசியல்வாதிகள் கண்டிப்பாக பதவி உயருக்கு, ஆனால் நீங்களும் தேவையில்லாத எங்கேயாவது ஏதாவது சொல்லி மாட்டிக்கொள்ளாதீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரமாக குரு பகவான் சரியில்லை, அதுவும் 6ஆம் பாவத்தில் இருக்கார். என்ன செய்ய வேண்டும்? 6ஆம் பாவத்தில் 12ஆம் பாவத்துக்கு அதிபதி இருக்கார். விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். ஆனாலும் கோச்சார பலன் வேற, ஜாதக பலன் வேற. கோச்சார பலன் என்ன சொல்லுது அப்படின்னா, பரிகாரம்: நீங்கள் தினமும் பசு சேவை செய்ய வேண்டும், தன்னுடைய குருவை மதிக்க வேண்டும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தீஸ்வரர் கோயில் போய் அங்கே விளக்கு ஏற்றிட்டு பிரார்த்தனை செய்து பகவான்கிட்ட உட்காந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வரணும். ஸ்வீட் வாங்கிட்டு பசு கொடுங்க. ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம், மாமா லட்டு வாங்கி கொடுத்தா ரொம்ப இந்த காலம் விசேஷம். வெல்லம் கொடுக்கலாம், அல்லது மஞ்சள் வாழைப்பழம் பசு கொடுக்கணும். கும்பம்:
கும்பராசி நேயர்களுக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் ராகு 2ஆம் பாவத்தில், செவ்வாய் சனி 3ஆம் பாவத்தில், சூரியன் புதன் 4ஆம் பாவத்தில், சுக்கிரன் 5ஆம் பாவத்தில், குரு. பாருங்கள், ராசியாதிபதி 2ஆம் பாவத்தில் செவ்வாய் உடன் இருக்கும் பொழுது பூமி சம்பந்தமான விவாதங்கள் வர்றது, வீட்டில் நம்ம பேசுகிறனால ஏதாவது விவாதங்கள் வர்றது, ஆனால் தொழில் ஸ்தானத்தில் லாபத்தை பார்க்குறது, குடும்பத்தில் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வர்றது ஆகிய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் பாவத்தில் உச்ச சூரியனாக இருந்தால் எந்த வேலையும் தைரியமாக செய்வீர்கள். 4ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான், 4ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் என்று சொல்லும் பொழுது என்னென்னா, வீட்டில் ஏதாவது சந்தோஷமான நிகழ்ச்சி ஏற்படுறது, புது பொருள்கள் வர்றது, வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் என்று நம்ம நம்புறது வரதோ இல்லையோ அது நம்புவீங்க. நம்ம சந்தோஷமாக வாழலாம், சந்தோஷம். கணவன் மனைவி உறவில் பிரச்சனை கம்மியாகிறது. 5ஆம் பாவத்தில் குரு புது தொழில்களை கொடுக்கறது, வெளிநாட்டிலேருந்து ஏதாவது நல்ல செய்தி வர்றது, லாபம் வர்றது, தன்னுடைய வாரிசுகள்னால் நமக்கு பேர் புகழ் வர்றது எல்லாமே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம், பேர் புகழ் இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கலைஞர்களுக்கு சுமாரான காலம், ஆனால் லாபம் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரிகளுக்கு, வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு விசேஷமான லாபமான காலம். உள்நாட்டு வியாபாரிகள் சந்தோஷமாக இருப்பீங்க, சாதாரணமாக போகும். இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்த வியாபாரம் இப்போ கொஞ்சம் மூமெண்ட்டில் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் அங்கே நீங்கள் கொஞ்சம் உஷாராக பேச வேண்டும். 12ஆம், அதாவது 2இல் சனி செவ்வாய் சேர்க்கை, நம்ம பேசக்கூடாது நினச்சதே பேசிவிடுவோம். அதனால் ஏதாவது விவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. பதவி உயர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, இந்த காலத்தில் பணம் சேமிப்புறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் லாபம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது செலவு வந்துடும். அண்ணன் செலவு, தம்பி செலவு, மாமா செலவு, மச்சான் செலவு, இந்த மாதிரி ஏதாவது செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய ரிசல்ட் குட் ரிசல்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வயதானவர் எல்லோருக்கும் சொல்கிறேன், எல்லா காலமும் நல்லா இருக்குது, ஆரோக்கியத்தில் நல்லா இருப்பீங்க. ஆனால் காலில் கொஞ்சம் நோய் இருக்கும். 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை என்ன சொல்லுது? நம்ம பூர்வீக சொத்து பற்றி பிரச்சனையோ வேறு ஏதாவது பிரச்சனையை பேசிட்டு நம்ம குடும்பத்தை கெடுத்துட்டு போகிறோம் நம்ம வாயால். அதனால் கம்மியாக பேசுங்க, சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தான் என்று சொல்வேன். இந்த வயதானவர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்கணும். பாதத்தில் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன, கால் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என பரிகாரம் செய்யலாம். பரிகாரம் பாருங்க, பரிகாரமாக கும்பராசிக்காரர்கள் தினமும் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சாயந்தர நேரத்தில் நவகிரக கோயிலோ அல்லது அரச மரத்து கீழே விளக்கேற்றி கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மீன ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் செவ்வாய் சனியுடன் இருக்கிறார். 2ஆம் பாவத்தில் உச்ச சூரியன். இந்த சூரியன் உங்களுக்கு பேர் புகழ் பண வசதி எல்லாம் கொடுக்கும். 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், சந்தோஷமாக இருப்பீர்கள். 4வது பாவத்தில் குரு, யாத்திரையுடன் செலவுகள், குடும்ப செலவுகள் எல்லாமே ஏற்படும். ஆனால் கன்ஃபியூஷன் ஸ்டேஷனில் இருப்பீங்க. எங்கேயாவது வெளியே போனாலும் அங்கே ஒரு கன்ஃபியூஷன், வீட்டில் இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன். செவ்வாய் சனி ராசியில் சேரும் பொழுது இதை செய்யலாமா செய்யக்கூடாதா,
செஞ்சால் லாபம் வருமா வராதா, நம்ம சேமித்து வச்ச பணம் நிற்குமா நிற்காதா என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். எந்த முடிவு எடுத்தாலும் அதில் ரொம்ப கம்மியாக பேசி, தேவை இருந்தால் மாத்திரம் ஏதாவது அதில் இன்வால்மெண்ட் ஆகி ஏதாவது பிரச்சனையில் மாட்டக்கூடாது. கலைஞராக இருக்கீங்க, டைட்டான சுச்சுவேஷன், வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக டைமோட டைம் வீட்டுக்கு வர வேண்டும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா 12th house lord எல்லாமே சரியில்லை. இப்போ பொசிஷன் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ராகுடைய நிலைமையும் சரியில்லை. அதனால் அதை டாக்குமெண்டேஷன் பாருங்கள், டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உள்நாட்டு வியாபாரத்தில் சுமாரான லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். சுமாரான லாபம், ரொம்ப பெருசாக இல்லை, சுமாரான லாபத்தை பார்க்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அலைச்சல் இருக்கும். ஸ்டூடெண்ட்டுகளுக்கு உடைய ரிசல்ட்டு இப்பொழுது வரப்போகுதுன்னா ஆவரேஜ் குட், அவ்வளோதான். யாராவது எழுதுறீங்கன்னா ரொம்ப உஷாராக இருந்து கடுமையாக உழைச்சி எழுதுங்க. விவசாயிகளுக்கு மீடியமான லாபம், 70% தான் லாபம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வயது 60 மேலே ஆயிடுச்சு, அம்மா அப்பா யார் இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சொல்கிறோமா, தன்னுடைய ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டும். பிபி சூட் ஆகக்கூடாது. ஹிருதய சம்பந்தமான யாருக்காவது நோய் இருந்ததுன்னா அந்த மருந்தை கரெக்டாக டைமோட டைம் சாப்பிடுங்க. பிபி சுகர் இருந்தால் அந்த மருந்து டைமோட டைம் சாப்பிடுங்க. அலைச்சல் பண்ணாதீர்கள். ரொம்ப வெளியே கேட்காதீங்க, பஞ்சு போடுங்க, தூங்கிடுங்க. மத்தியானம் ஒரு 1/2 hour, நைட்டு ஒரு 9:30-10 மணிக்கெல்லாம் படுத்துடுங்க. வீண் விவாதத்துக்கெல்லாம் போவாதீர்கள் என்று சொல்லி என்ன பரிகாரம் செய்யலாம். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் ஸ்ரீராம நாம ஜபம் செய்ய வேண்டும். ஸ்ரீராம நாம ஜபம் செய்ய வேண்டும். ராம் 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 ஜபம் செய்யுங்க. நமசிவாய் 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 மந்திரம் ஜபிங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலைல குளிச்சுட்டு பகவான் கோயில் போயிட்டு வாங்க. அரச மரத்துக்கு தண்ணி விடுங்க. வாரத்தில் 6 நாள் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் தண்ணி விடுங்க. சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் அலைச்சல் இல்லாமல் மீன ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.